எல்லாரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறேன். என்னென்னா மலையாளம். பேர் ஜெயச்சந்திரன், இந்தியாவிலேருந்து வர்றேன். தமிழ்நாடு, திருச்சி. இந்தியாவில் வந்து எப்படி வேலை பார்க்குறாங்கிற நடைமுறையை பயிற்சி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து இந்த வேலையை தொடங்குகிறோம். சிங்கப்பூரில் வந்து நான் வந்து 5 வருஷமாக வேலை பார்க்குறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான துறையில். இது இப்போ இதுக்கு இந்த ப்ராஜெக்டில் தான் புதுசாக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து RFID சிஸ்டம் ஒன்லி கேட்டு வந்து என்ட்ரன் பண்ணிட்டு என்ட்ரன்ஸில் வந்து கேட்டை டேப் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். அது ஒன்லி ரெக்கார்டு உள்ளே போயிருக்காங்கிறதான் ரெக்கார்டு வரும். இன்னொரு சிஸ்டம் வந்து மேனுவலியாக வந்து சைன் பண்ணுறது, பேப்பர் காப்பியில் வந்து சைன் பண்ணி உள்ளே என்ட்ராகி போகணும். 2 சிஸ்டம். அது வந்து உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய சிஸ்டம் காட்டும். மற்றபடி இண்டிவிஜுவலாக எங்கெங்கே வேலை பார்க்குறோம் அதை வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த டிவைஸ் வந்து அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதோட பெனிஃபிட் வந்து ஒரு இடத்துல உள்ள போய் வேலை பார்க்குறோம், ஒரு கன்ஃபரன்ஸ் ஏரியா, ஹைடிங் ஏரியா, பீப்புள் ஒன்லி சிங்கிள் பர்சன் தனியாக வேலை பார்க்குறாங்க. சப்போஸ் ஆபத்து வருது, அவங்க வந்து ஆபத்துன்னா ஒரு அன்கான்சியஸாக ஆயிடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அவங்களால வேற யார்கிட்டையும் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண முடியாது. எந்த ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை வரையில இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு போற ஒர்க்கரு ஓகே, அவங்க லைஃப் வந்து சேஃப். You think before you go into work, first you save your life. After the second you think your family. You are going to end of the day, you go see your family. ஒரு ரூமுக்குள்ள இந்த மாதிரி கன்ஃபரன்ஸ் ஏரியாவில் வேலை பார்க்கையில லிமிடெட் அக்சஸ் தான் இருக்கும். அதனால நம்ம விஷுவலாக அதிகமாக வாட்ச் பண்ண முடியாது. அதனால சிஸ்டம் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணி பார்க்கலாம். எத்தனை நாள் உள்ளே போயிருக்காங்க, எவ்வளோ நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நம்ம எப்படி கரெக்டான வென்டிலேஷன், லைட்டிங், ப்ராப்பர் அக்சஸ்ஸு எல்லாம் இருந்தோம். அந்த இடத்துல ஆபத்தான வேலைக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து அதை க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணுவோம். இந்த சிஸ்டம் வந்து சேஃப்டியை பொறுத்தளவு விபத்தை எப்படி தடுக்கிறதுங்கிறது இது இந்த டிவைஸ் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒர்க்கருக்கும் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக வேலை பார்ப்பாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் போகிறப்ப இதை பற்றி நான் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் இதோட என்ன நன்மைகள். இது வந்து ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் வந்து இதை யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஒர்க்கருடைய விபத்தை தடுக்கலாம். எமர்ஜென்சி ஆபத்தான நேரத்தில் இது உதவும்.